முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பறிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னியர் குல சாத்திரியரிடம் போர் குணத்தை பிறவி குணமாக கொண்ட வீர வன்னியர்கள். வீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்னும் நிரூபிக்கும் இனம். சுதந்திர போராட்டம், சமூக உரிமை போராட்டம், பொதுநல போராட்டம் என நெடிய போர்களை நடத்தி இன்று சமூக நீதி போராட்டம் வரை கடந்து நடத்தி வரும் இனம். 1888 வன்னியர் குல மகாசங்கம் நிறுவிய கோபால் நாயக்கர், வன்னியர் குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர், ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய குன்னம் முனுசாமி பிள்ளை ஆகியோர் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் சாத்திரியர் என்ற அங்கீகாரத்தை மீட்டெடுத்த இனம் வன்னிய இனம். படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கட்டி கொடுத்த தாராள வல்லர்களை ஏராளமாய் கொண்ட இனம் நம் வன்னிய இனம். தனக்கு மிஞ்சிதான் தானோ தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் சேவைக்காக உயிரில் வைத்த ஆரணரி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல். அதில் முதன்மையானவர் ஆயிரங்காடு யாதவந்தார் நாயக்கர். சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது 1300 ஏக்கர் நிலத்தை பெருமாள் கோயிலின் சேவைக்காக உயிரெழுதி வைத்தார். செல்வந்தராய் பிறந்து கோமானாய் வளர்ந்தாலும் நம் இன மக்களின் நிலை கண்டு வெகும்பி பஞ்ச நிவாரண முகாம், கஞ்சி தட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு உடை என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் வீட்டிலே செங்கல்வராய நாயக்கர். வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோர் தொழில் பயிற்சி, பொறியியல் போன்ற படிப்புகளை படித்து பயன் பெற்று வருகின்றனர். செங்கல்வராய நாயக்கரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்டர். நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னிய குலசத்திரிய மகாசங்கத்திடம் ஒப்படைத்தவர். உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாயக்கர். புகழ்பெற்ற வடபழனி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயக்கர். சைவ சித்தாந்த சன்னமார்த்தம் என்றழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயக்கர். பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கே பெரியார் என்றழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் நாயக்கர். சோமசுந்தர நாயக்கர் தமிழின் முதல் நாத்திக இதழான தத்துவ விவேகினியை நடத்திய முனுசாமி நாயக்கர் போன்றோரும் வன்னிய காலத்தின் குறிப்பிடத்தக்க வல்லர்கள் மற்றும் போராளிகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு இணையாக விடுதலை உணர்வை ஊட்டிய ராஜரிஷி சாயத்து கவி சிங்கம் அர்த்தநாசவர்மா தனது வாழ்நாள் முழுவதும் கதராடை அணிந்து தேச விடுதலை, தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு, மது ஒழிப்பு, கல்வி, சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர். மகாத்மா காந்திக்கே பாராட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த அர்த்தநாசவர்மா சேலம் மாவட்டம் மேச்சேரியில் ஊரை காட்டி மாபெரும் முதல் மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயக்கர். மகாத்மா காந்தி தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்த அடையாளம் காட்டிய சர்தார் ஆதிகேசவ நாயக்கர். வரிகொடா இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர். நாடு விடுதலைக்காக 11 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர தீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வன்னியர். புதுச்சேரியில் விடுதலைக்கான விதைகளை விதைத்ததில் குறிப்பிடத்தக்கவர் செல்லா நாயக்கர். அயராது போராடி துப்பாக்கி குண்டுகளை தாங்கி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மக்கள் போராளி செல்லா நாயக்கர். செவாலியர் பட்டம் பெற்ற முதல் தமிழன் என்ற பெருமையை பெற்றவர் செவாலியர் செல்லா நாயக்கர். இவரின் வாழ்க்கை வரலாறு புதுச்சேரி மாநில வரலாற்றில் முற்றிலும் மறைக்கப்பட்டது. இந்திய விடுதலைக்கு பின்னர் மொழிமாறி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னை வரை சொந்தம் கொண்டாடியது ஆந்திர மாநிலம். திருத்தணி ஆந்திராவுக்கு சென்றது. அதனால் தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க கோரி குரல் கொடுத்தவர் தியாகி கே விநாயகம். திருத்தணியை தமிழகத்தோடு இணைக்க தளபதியாக களமிறங்கி போராடினார். அதன் விரைவாக எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டு
தென்னாப்பிரிக்காவில் தான். தென்னாப்பிரிக்காவில் சுமார் 8 ஆண்டுகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் வழி நடந்து சிறை சென்று உயிர் துறந்தவர்களில் ஒருவர். மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்பன் படையாட்சி சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட நாகப்பன் படையாட்சி தண்டகதையை கட்டாமல் சிறை தண்டனை ஏற்பதே சத்தியாகிரக போராட்டம் என்பதால் சிறைக்கு சென்றார். சிறையில் கடுங்குளிரில் கொடுமைப்படுத்தப்பட்டு குற்றுயிராக வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை தழுவினார். அப்போது நாகப்பன் படையாட்சியின் வயது வெறும் 18 தான். சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீர மரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் படையாட்சி என்ற பெருமையை பெற்றார். இந்திய சுதந்திர போராட்ட மாநாடுகளில் சாமி நாகப்பன் படையாட்சி தியாகம் பற்றி காந்தியடிகள் தவறாமல் பேசி வந்தார். தமிழகம் வந்த காந்தியடிகள் மயிலாடுதுறை அருகே உள்ள சாமி நாகப்பன் படையாட்சியின் சொந்த ஊரான கீழப்பெருமல்லம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார். தென்னாப்பிரிக்கா தலைநகரம் ஜோகன்னஸ்பர்க் நகரில் சாமி நாகப்பன் படையாட்சி நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை போற்றி வருகின்றனர். ஆண்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை, வீரத்தில் யாருக்கும் இழைத்தவர்கள் இல்லை என்று கூறிய வன்னிய மகளிர் ஆளுமைகளில் கடலூர் அஞ்சலையம்மாள் முதன்மையானவர். வீரத்தில் உருவான மலைமகளாம் அஞ்சலையம்மாள். நன்றி, வணக்கம்.